வாங்கிட்டு நீங்கள் 2-3 இயர்ஸ் வீடு கட்டுறா இருந்தாலும் ஓகே, இல்லை உடனே வீடு கட்டி வரதாலும் ஓகே தான் சார். சுற்றியுமே உங்களுக்கு வீடு தான் இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல சைட் சார் இது உங்களுக்கு. சார் இங்கேருந்து பொத்தேரி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான் உங்களுக்கு. உங்களுக்கு இரண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள வரும் சார். உங்களுக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சமே போதும் சார். 3லேருந்து 3.5 லட்சமே மினிமமாக அவங்க கையில் வச்சிருந்தாலே நம்ம வந்து இங்கே வந்து பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். வணக்கம் நேர்களே, சென்னையில ஜிஎஸ்டி சாலைக்கு பக்கத்துல கம்மி பட்ஜெட்ல வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலைட் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட மனைப்பிரிவுல 2000 ரூபாய்க்கு ஒரு சதுரடி மனையை தராங்க. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட சேல்ஸ் மேனேஜர் திரு சரவணன் அவர்களோட நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சென்னையில் வந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் கம்மி பட்ஜெட்டில் வந்து இடம் தேடிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்தில் பொத்தேரிக்கு பக்கத்தில் வந்து சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நம்ம சைட் வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? சார் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொத்தேரி காவனூரில் லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு. கரெக்டாக வந்து காவனூர் இந்த ஊர் பேர் இல்லையா? ஆமாம் சார். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 39 பிளாட்டு. இப்போதைக்கு ஒரு 16 பிளாட் பக்கமாக வேக்கண்ட் இருக்குது. மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இப்போதைக்கு வேக்கண்ட் இருக்குது சார். மினிமம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம் சார். லோ பட்ஜெட் பிளாட்டு சொல்லி சொன்னீங்க. இந்த சைட்டில் வந்து யாரெல்லாம் இடம் வாங்கலாம்? சார் யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஏன்னா பட்ஜெட் வைஸ் தான் உங்களுக்கு இது உங்களுக்கு. அதனால் யார் ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்களோ, கம்மி பட்ஜெட்டில் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல சைட் சார் இது உங்களுக்கு. சரி. இப்போ நான் பார்த்தேன். நம்ம சைட்டுக்கு வர்ற வழியில் சைட்டுக்கு முன்னாடி தான் அந்த வீடுகள்லாம் இருக்குது. நிறைய வீடுகள் இருக்குது. வந்து மக்கள் உள்ள வந்து வீடு வாங்கி குடியிருக்கவும் செய்கிறாங்க இல்லையா? ஆமாங்க சார். இந்த இடம் வந்து நீங்கள் இடமா வாங்கிக்கலாம், வீடு கட்டியும் வரலாம் இல்லையா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் இடமாவும் வாங்குறாருந்தா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் 2-3 இயர்ஸ் வீடு கட்டுறா இருந்தாலும் ஓகே, இல்லை உடனே வீடு கட்டி வரதாலும் ஓகே தான் சார். சுற்றியுமே உங்களுக்கு வீடு தான் இருக்குது. ஸோ அதனால் இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன் போகலாம் சார். இப்போ நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது அந்த ஜோகா ஐடி கம்பெனி. கரெக்டாக நம்ம சைட்லேருந்து ஜோகா எவ்வளோ தூரம் சார்? ஜோகோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் போயிடலாம் சார் உங்களுக்கு. 15 நிமிஷம். ஆமாம் சார். 15 நிமிஷத்தில் நம்ம போயிடலாம். கிலோமீட்டர்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள வரும் சார் உங்களுக்கு. 5 கிலோமீட்டர். ஆமாம் சார். இந்த லேஅவுட்டில் இருந்து கரெக்டாக வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் சார்? இங்கேருந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான் உங்களுக்கு. உங்களுக்கு இரண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள வரும் சார் உங்களுக்கு. 4 கிலோமீட்டர் தான். ஆமாம் சார். இந்த லேஅவுட்டில் வந்து லோ பட்ஜெட்லாம் பிளாட் போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் அதோட க்ரோத் எப்படி இருக்கும் சார்? ஃப்யூச்சரில் க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சார். ஏன்னா இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லுமே ஒரு 50-60 வீடு வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு 100 மீட்டர் தான் நம்ம சைட்டு. இப்போ இந்த சைட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் எல்லாம் தூரம் வந்து 100 மீட்டர் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சைட் அவங்க பிளாட் பர்ச்சேஸ் கஸ்டமர் வந்து பண்ணுறாலுமே வித்தின் ஒரு 1 இயரில் கூட வீடு கட்டிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்களும் பார்க்கலாம், நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். இல்லை உடனே கட்டுறா இருந்தாலும் கட்டலாம். ஏன்னா சுற்றியுமே வீடு வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே கட்டுறவங்களும் கட்டலாம் சார். பக்கத்தில் வந்து ஸ்கூல் காலேஜ் பற்றி சொல்லுங்களா சார்? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே வேணாம், எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது ஆப்போசிட்டில் இல்லையா? ஆமாம். அது ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் தான் உங்களுக்கு. அதுலேயே உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து லோ பட்ஜெட்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஆமாம் சார். நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க சார்? பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சார். 2000 ரூபா. ஆமாம் சார். இந்த ப்ரைஸில் ஏதாவது நெகோஷியபிள்? வந்து சைட் பார்க்குற கஸ்டமருக்கு ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் சார் உங்களுக்கு. சரி. இப்போ பொத்தேரி சைடில் வந்து லோ பட்ஜெட்டில் இடம் தேடுறவங்க இந்த சைட்டை வந்து பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக சார். இந்த லேஅவுட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்குறதுக்கு அவங்களோட டவுன் பேமெண்ட் அவங்க எவ்வளோ வச்சுருக்கணும் மினிமம்? சார் மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சமே போதும் சார். 3லேருந்து 3.5 லட்சமே மினிமமாக அவங்க கையில் வச்சிருந்தாலே நம்ம வந்து இங்கே வந்து பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க சார்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80-90% வந்து செல்லிங் ப்ரைஸ்லேருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். எல்லா பேங்க்லையுமே பண்ணி தந்துடலாம் சார். இந்த 3 லட்சங்கிறது டவுன் பேமெண்ட் இல்லையா? ஆமாங்க சார். பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க்ல லோனா பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக சார். நீங்களும் இந்த மனைப்பிரிவுல வீட்டு மனை வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.